தந்தை மைந்தர் தூய ஆவின் திருப்பேராலே இந்த வழிபாட்டை நாம் துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். இம்மட்டும் எங்களை காத்து பராமரித்து வழிநடத்தி வந்த அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். 2020 கடைசி வாரத்தில் எங்களை வழிநடத்தியிருக்கின்றீர். 52 வாரங்கள், 12 மாதங்கள், 365 நாட்கள் எங்களை நம்முடைய கண்மணி போல் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய கூக்குரல்களை கேட்டு நீர் அடிமை தினத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு, நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீர் எங்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை செய்தீர். அந்த உடன்படிக்கையின் வழியாக நாங்கள் உம்மை பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அனுதினமும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இந்த ஆண்டை நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கின்றார். நாங்கள் கண்ணீரின் பாதைகளில் நடந்து வரும்போதும், நாங்கள் மகிழ்ந்திருக்கின்ற நாட்களை நினைவு கூறுகிற நேரங்களிலும் எங்களுக்கு நீர் நல்லவராகவும் போதுமானவராக இருந்ததை நினைவு கூர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். இந்த காணொலியின் வழியாக என்னுடன் வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களையும் கரங்கள் தந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். கர்த்தாவே, நாங்கள் முழு மனதுடன் இந்த வழிபாட்டில் இணைந்து உம்மை வழிபட நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் இந்த வழிபாட்டுக்கு நாங்கள் அழைக்கின்றோம். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தின கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதுதான் திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய அறைகூவலாக இருக்கிறது. அது நிமித்தமாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 306ஆம் பாடல் எண் 306, இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே ஆதியந்தம் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 306. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே ஆதியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நற்சுகமேவும் அற்புதமாகவும், நற்சுகமேவும் அற்புதமாகவும், இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே ஆதியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் வழியும், தண்ணீரை போல் வடியும், கானாவை போலையும் ஒழியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரனமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன், இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே ஆதியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகழையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம், வலிய தீமையை வென்றோம், நலியும்
தினமாய் ஸ்தோத்தரிப்போமாக. சனசேசம் வருவிக்கோ கேடு கட்டோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி கனசபையாதரே தன்பாயாசீர்வதித்து கண்ணோக்கி எல்லாமே அன்றன்று தினமும் அருளுதிக்க செய்து தமது தேவர் தினமும் அருளுதிக்க செய்து தமது தேவர் சிந்தையினோடதி விந்தையதாயுய மைந்தனால் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையதியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாக கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசுன்னா. கர்த்தரின் நாமத்தினாலும் வந்தவரும் வருகிறமானவர் தோற்கடிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசுன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை பருத்துக்கு விரோதமாகவும் இது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியும் உடைய மகன் என்று சொல்லிப்படுவதற்கு நான் பாத்திரமில்ல. உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி கடவுளிடத்தில் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து அவரிடத்தில் மீண்டுமாக மன்னிப்பு பெறுவதற்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டு துவங்கி 52 வாரங்கள் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் நமக்கு பாராட்டி இருக்கின்ற இரக்கத்து நிமித்தமாக நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு விரோதமாக செய்திருக்கின்ற தவறுகள், சக மனிதர்களுக்கு விரோதமாக செய்திருக்கின்ற பாவங்கள், இயற்கைக்கு விரோதமாக செய்திருக்கின்ற பாவங்களை நம்முடைய மனதில் கொண்டு வந்து இந்த ஆண்டு நிறைவில் நாம் அதை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காக மனம் வருந்தி மன்றாடி அவரிடத்தில் நாம் கேட்போம். திருமறை வசனங்களின் அடிப்படையில் இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன் என்று யோசுவாவிடத்தும் பேசின கர்த்தர் நம்மிடத்திலும் அதே வாக்குத்தத்தத்தின் வழியாக பேசுகின்றார். குற்றங்களை நாம் உணர்ந்து
அதை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாதத்தில் விட்டு புதிய வாழ்க்கைக்காக நாம் அவரிடத்தில் இணைந்து நடப்போம். அனைவரும் சேர்ந்து முதலாம் பாவறிக்கைக்கான ஜெபத்தை சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முத பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாக இருந்து பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தமாக எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெப நிலையிலே நாம் இருப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டின் இறுதி ஞாயிறிலே கூட நாங்கள் ஒன்று கூடி வந்து மனதின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம் சுவாமி. இம்மட்டுமாக எங்களுக்கு நீ ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இம்மட்டுமாக எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த நேரத்திலே, இந்த ஆண்டின் முடிவிலே ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் நீ செய்த நன்மைகளை நினைவு கூற வந்திருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். வார்த்தைகளின் பிரகாரமாகவும் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று இறைமைந்த நேசன் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆண்டு 2020 இறுதி ஞாயிறிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டிலும் கூட பலவிதமான சோதனைகளுக்கு நாம் அகப்பட்டிருந்தாலும் கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இம்மட்டுமாக கிருபையோடு நம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் உதவி செய்திருக்கிறார். நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். இதன் மத்தியிலும் கூட நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சிந்திக்க தான் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கம் டு த லார்ட் வித் தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரிடத்தில் நன்றியோடு வாருங்கள் என்கின்ற அந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்றோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 91 நான் எடுத்திருக்கின்றேன். சிசரோ என்று சொல்லக்கூடியவர், he was a Roman statesman, a lawyer and a scholar. அதாவது ரோமாபுரியிலே அவர் ஆட்சி நிபுணராக, வழக்கறிஞராக மற்றும் அறிஞராக வாழ்ந்து வந்தவர். அவர் நன்றியறிதலை பற்றி கூறும் பொழுது ஒரு வாக்கியத்தை சொல்கின்றார். A thanksgiving heart is not only the greatest virtue but the parent of all the virtues. நன்மைகளை, பெரிய நன்மைகளை நாம் செய்கின்றோம். அதற்கு பெற்றோராக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால், நன்றி அறிந்த ஒரு இருதயத்தோடு நாம் செலுத்துவதுதான்
இட் இஸ் த கிரேட்டஸ்ட் வர்ச்சியூ என்று சொல்லப்படுகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பவுலடிகளார் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்ற காரியம் என்னவென்றால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வாழ்க்கையிலே வெறும் நன்மைகளை காணும் பொழுது மட்டுமல்ல, தீமைகள் வரும்பொழுதும் கூட எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இட் இஸ் காட்ஸ் வில் that we have to give thanks to him. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மன ரம்யத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதோடு கூட நன்றி அறிதல் அல்லது தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லும் பொழுது, the act of thanksgiving is a way of recognizing the faithfulness of God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியாக வாக்குதத்தங்களை கொடுத்து அந்த வாக்குதத்தங்களிலே நாம் நிலைத்து வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறார், உண்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நம்முடைய அனுபவங்கள் இன்றைக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ கடவுள் he is faithful to his promises என்பதை நினைவு கூர்ந்து பார்த்து அதை நாம் அடையாளம் காண்பதுதான் நன்றி அறிதலாக இருக்கின்றது. Thanksgiving is a proper response of God's blessings. அநேக தீமைகளும் இருக்கிறது, அதே வேளையிலே நன்மைகளும் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த நன்மைகளுக்கு மறுமொழியாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இவைகள் தான் நன்றி அறிதலோடு கடவுளிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நான் சொன்னவனமாக சங்கீதம் 91 நாம் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொள்ளை நோய்களின் மத்தியிலே எப்படி கடவுள் நமக்கு வழிநடத்தியிருக்கிறார், இதை நினைவு கூர்ந்து பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தின் வழியாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நாம் இன்னும் அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும். 91ஆம் சங்கீதம் அதனுடைய தலைப்பு நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் ஸ்ட்ரென்த் என்று சொல்லலாம். கடவுளின் பாதுகாப்பும் கடவுளின் பலனும். அவருடைய பாதுகாப்பு பலன் மட்டும்தான் இந்த நாள் வரை நாம் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. Who is God என்று சொல்லி பார்க்கும் பொழுது கடவுளுடைய தன்மைகள் இங்கே 4 விதமாக இந்த சங்கீதத்திலே வெளிப்படுகின்றது. 1ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், உன்னதமானவர். உன்னதமானவர் என்பதற்கு எபிரேயத்திலே ஏல் எலியோன் என்று சொல்லப்படுகின்றது. ஏல் எலியோன் என்று சொன்னால் அவர்தான் பெரியவர், அவரை விட வேறு யாரும் இல்லை. உன்னதமானவர் அவர் ஒருவர் மட்டும்தான், the most high. கடவுளை விட the most high என்று யாரையும் நாம் சொல்லவே முடியாது. அடுத்து சர்வ வல்லவர். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவர் என்பதற்கு எல் ஷடாய் என்கின்ற எபிரேய வார்த்தை. அந்த ஷடாய் அந்த வார்த்தை ஷட் என்று சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தையிலிருந்து வருகின்றது. அதற்கு அர்த்தம் பிரெஸ்ட் அல்லது மார்பு, அதாவது போஷிக்கின்ற ஒரு கடவுள், போஷாக்கு தரக்கூடிய ஒரு கடவுள். எப்படியெல்லாம் போஷித்து நம்மை, அதுவும் அவர் என்ன செய்கின்றார், மறைவிலே அவருடைய நிழலிலே நாம் வாழ உதவி செய்கின்றார். குழந்தைங்க நம்ம கைப்பிடிச்சு நடக்கும்போது அதிகமாக சூரிய வெயில் அந்த வெளிச்சம் பட்டால் என்ன பண்ணும், உடனே அது மறைஞ்சிக்கணும், நமக்கு பின்னால் ஒளியும். அப்போ அந்த மறைவிலே நம்ம வரணும். அப்படி தான் கடவுளுடைய மறைவிலே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கின்றவராக போஷிக்கின்றவராக இருக்கின்றார். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மட்டும்தான் எனது மறைவு, ஆண்டவருக்கு மறைவாக தான் வாழ முடியும், ஆண்டவருக்கு மறைவாக தான் நான் செல்ல முடியும், அவருடைய நிழலிலே தான் வாழ முடியும். அதுதான் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை. இன்னைக்கு மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, மருந்து இல்லை, கடவுள் ஒருத்தர் தான் நம்ம பார்க்கணும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த உன்னதமானவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கும் பொழுது, மறைவாக அவரோடு இருக்கும் பொழுதுதான் அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கின்றது. அடுத்து இந்த சங்கீதத்திலே கர்த்தர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. கர்த்தர் என்கின்ற வார்த்தை முதலாவதாக யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஐ ஆம் தட் ஐ ஆம். எபிரேயத்தில் 2 டென்ஸ், பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று இருக்கிறது. முடிந்த காலம், முடியாத காலம். இந்த 2 காலத்திற்குமே கர்த்தர் இவர் மட்டும்தான், ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான்.
என்பதாக ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது வெறும் தற்காலிகமாக அல்லது நடந்து முடிந்த காரியங்களுக்காக மட்டும் நான் ஆண்டவர் அல்ல, நடக்க போகின்ற ஒவ்வொன்றுக்கும் எல்லா காலத்திற்கும் நான் தான் ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறது. அடுத்து தேவன் எலோஹீம், எபிரேயத்தில் எலோஹீம் என்று சொன்னால் மேலான தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், ஒன்லி காட். அவரை விட்டு நிகரானவர் யாருமே கிடையாது. அப்போ இந்த உன்னதமானவர், சர்வ வல்லவர், கர்த்தர், தேவன், இவர் என்ன செய்கின்றார்? நமக்கு பாதுகாப்பு தருகின்ற கடவுள். Who is our God? God is our protection என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்து பார்க்கும் பொழுது what does God do? பாதுகாப்பாக தருகின்ற கடவுள் நமக்கு இன்னும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் 3வது வசனத்திலே பார்க்கின்றோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தப்புவிக்கின்ற கடவுள். He helps us to escape from the plagues. ஒரு வேடனுடைய கண்ணி என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் அந்த கண்ணியை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கண்ணி என்ன, கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடியது தான் கண்ணி. அப்படிதான் வேடன் போட்டு வைப்பாங்க. அந்த வலை வீசி இருக்கும் பொழுது கண்ணுக்கே தெரியாது, அது அப்படியே மெலீஸாக இருக்கும். அதில் பறவைகளோ வந்து உட்காரும் பொழுது ஒரே நிமிஷத்தில் அந்த கயிறு இழுக்கும் போது எல்லாம் மொத்தமாக ஒரு கூண்டு மாதிரி சேர்ந்துடும். அப்போ தான் தெரியும் அந்த கண்ணியில் எத்தனை கோழியோ அல்லது எத்தனை பறவைகளோ விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விதமான ஒரு கொள்ளை நோய் வெறும் மனிதர்கள் வாயிலாக மட்டும் இந்த கண்ணிகள் நமக்கு வராது. இந்த மறைவாக வரக்கூடிய கண்ணிகள் இன்றைக்கு பொருள் வழியாகவும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா நிமித்தமாக இந்த வந்திருக்கிற கொள்ளை நோயில் என்ன செய்கிறோம்? எந்த பொருளை தொடுறதுக்கும் நமக்கு பயம். மனுஷர்களும் மட்டுமல்ல, பொருட்களை காண முடியாத இடங்களிலிருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும் பொழுது அதிலிருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். எவ்வளவு அருமையான கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். How he works, கடவுள் எப்படி செயல்படுகின்றார் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி கட்டி அணைத்து ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னாக்கா அதனுடைய குஞ்சுகளை கூப்பிடும், சீக்கிரமா வா என்று அழைத்து அதனுடைய செட்டையின் மறைவிலே அதை பாதுகாத்து கொள்ளும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் கூட பார்க்கிறோம், அநேக தடவை நான் உங்களை அழைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 23:37 சொல்லப்பட்டிருக்கிறது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வது வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு ஆபத்துகள் வரும் பொழுது கூவி அழைத்து சேர்த்து அந்த பாதுகாப்பை தருகின்றார். So he gives shelter to his people under his wings என்று சொல்லி பார்க்கின்றோம். When does he protect us? எப்பொழுது கடவுள் நம்மை தப்புவிக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால் 5ஆம் வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இருள் நேரத்தில் யோசித்து பாருங்க, இட் இஸ் வெரி அன்சர்டன் இல்லையா? தி ஃபியர் ஆஃப் அன்னோன். நமக்குள்ளே ஏதோ ஒரு பயம். இருள் நேரத்தில், உறங்குகின்ற நேரத்தில் என்ன நேரிடுமோ நமக்கு தெரியாது. சாத்தான் எப்படி தன்னை வலையை வீச போறா நமக்கு தெரியாது. அப்ப அந்த இருளில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்பு, பகலிலே யார் அம்புகளை நம் மீது எய்வார்கள்? நம்முடைய எதிரிகள். அப்படி எய்யும் பொழுதும் மத்தியானத்திலே கொள்ளை நோய் வருகின்ற நேரத்திலும் எந்த நிலைமையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர், அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். How does he protect என்று சொல்லி, how long does he protect? இப்படி இந்த பாதுகாப்பையும் இந்த தப்புவிப்பதையும் எவ்வளவு நாள் நமக்கு செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கடைசி வசனம் 16 நமக்கு உறுதிப்படுத்துகின்றது, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளவு நல்ல கர்த்தர். ஒரு நாள் 2 நாள் சமயம் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நமக்கு பாதுகாப்பை தருகின்றவர் அல்ல. நீடித்த நாள் அளவும் இந்த உலகத்திலே நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற அளவும் நம்மை பாதுகாக்கின்ற கடவுள் இருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தத்தை மிக அழகாக இங்கே கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
சங்கீதம் 91:5-6 பார்க்கும் பொழுதும் கூட தொடர்ந்து நீ பயப்படாதிருப்பாய் என்று, எந்த விதமான நோய்கள் வந்தாலும் பயப்படாமல் இரு. இரவுல வந்தாலும் பகல்ல வந்தாலும் மத்தியான நேரத்துல வந்தாலும் உனக்கு நீடித்த நாட்களாய் நான் உன்னோடு இருப்பேன், எந்த பயமும் வேண்டாம். அவர் தருகின்ற வாக்குத்தத்த வசனம். இந்த பயப்படாதிருங்கள், டு நாட் ஃபியர் என்ற வார்த்தை திருமறையிலே 365க்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு பயப்படாதிருங்கள், டு நாட் ஃபியர் என்று ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதாவது இந்த பயப்படாதிருங்கள் என்கின்ற வார்த்தை அல்டிரா என்று சொல்லி இது எபிரேயத்தில் சொல்லப்படுகின்றது. அல்டிரா என்று சொல்லும் பொழுது நீங்கள் சோர்வடைந்து போக வேண்டாம், பயப்படவே வேண்டாம். பயம் என்ன ஆகிடும், ஐயோ என்ன நடக்குமோ, என்ன நேரிடும், ஒரு சோர்வு நமக்குள்ள, அந்த சோர்வு வேண்டாம் என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91:7-8 பார்க்கும் பொழுது உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதை நம்ம பார்த்துருக்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அவங்க வெளியே வரும்போது என்ன நடக்குது, கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறார். எப்போ அந்த சிவந்த சமுத்திரத்துல பின்னால எவ்வளவுதான் அவர்களுக்கு எதிரிகள் வந்து கொண்டிருந்தாலும் அது அவர்களை அணுகவில்லை. அப்படி நம்மை காத்துக்கொள்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். அதே போல இந்த எப்படி அவர் நமக்கு டு நாட் ஃபியர் என்ற வாக்கு வசனம் சொல்லும் பொழுது அது நமக்கு அணுகாது என்று சொல்லும் பொழுது இன்னும் உறுதிப்படுத்தி சொல்கின்றார் என்றால் 13ஆம் வசனத்திலே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். 1 பேதுரு 5:8 எப்படி இந்த பிசாசானவன் நமக்கு சோதனை தருவார் என்று சொன்னால் சிங்கம் போல வருவான் என்று பார்க்கின்றோம். அதே போல பாம்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த காணப்படாத எதிரிகளாக சில நேரத்தில் அது நமக்கு சோதனைகளை கொடுக்கும். அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாக நின்று பயப்படாதிருங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டுமாக சொல்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதோடு கூட வாட் டஸ் ஹி டு, கடவுள் நமக்கு என்ன செய்கின்றார் என்று சொல்லி பார்த்தால் 11ஆம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஏன் கட்டளையிடுகின்றார்? தொடர்ந்து வருகின்ற வசனம் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்களை உன்னை தாங்கி தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்க்கும் பொழுது பணிவிடையின் ஆவிகளை நமக்கு அனுப்புகின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பணிவிடைகளின் ஆவிதான் தூதர்களாக நம்முடைய கால்கள் இடறி போகாதபடிக்கு நம்ம இந்த தூதர்களை கொண்டு காக்கின்றவராக இருக்கின்றார் என்று வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் கூட எலிசாவுக்கு வந்த ஒரு சோதனை என்ன, வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கின்றார், சேனைகள் எல்லாம் எதிரியின் சேனைகள் எல்லாம் நம்முடைய நாட்டை சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் செய்தது ஒன்றுதான், ஆண்டவரிடத்துல மன்றாடினார், ஆண்டவரே என்னை பார்த்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். கேட்கும் பொழுது கண் திறந்து பார்க்கின்ற வேளையிலே அக்கினிமயமான ரதமும் குதிரைகளும் நின்று கொண்டிருந்தது பாதுகாப்பாக. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவர் நமக்கு பாதுகாப்பை தருகின்றார். Though we have plagues, though we have enemies whom we cannot see, we have a God of protection. அதை மறந்து போக கூடாது. யாருக்கெல்லாம் கர்த்தர் இந்த பாதுகாப்பை தருகின்றார்? 2ஆம் வசனம் சொல்கின்றது, நான் கர்த்தரை நோக்கி, இந்த சங்கீதக்காரர் என்ன அழகா சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்முடைய உறுதியை கர்த்தர் மீது போட்டு அவரை நாம் தேடுகின்ற வேளையிலே 14வது வசனம் சொல்கிறது, அவர் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவரை விடுவிப்பேன். வாஞ்சையாய் இருக்கிறபடியால், இந்த வாஞ்சையாய் இருக்கிறபடியால் என்கின்ற வார்த்தை எபிரேயத்திலே ஹெசக் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அர்த்தம் என்னன்னா அட்டாச்ட். வாஞ்சியா இருப்பது என்று சொன்னால் கடவுளோடு நெருங்கி ஒன்றித்து இருக்கும் பொழுது, அவர் மட்டும்தான் பார்க்கும் பொழுது அந்த விடுதலை நமக்கு நிச்சயமாக உண்டு. வேற யாரையும் தேடி போக வேண்டாம், கர்த்தர் மட்டும், அவ்வளவுதான். And it is not only that we have to be attached. தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது, என் நாமத்தை அறிந்து கொள்கின்றவன். நாமம், என் நாமத்தை என்று சொல்லுவது யதா என்கின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்துகின்றது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் இன்டிமெசி.
ஒரு நெருக்கமான உறவு, ஒரு கணவனும் மனைவிக்கும் நெருக்கமான உறவு எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவரோடு நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார். எப்படி வைத்துக்கொள்ள முடியும்? குறிப்பாக இந்த கொள்ளை நோயில் லாக்டவுனில் நிறைய பேர் சொன்னாங்கல்ல, நிறைய முறை நான் பைபிள் வாசித்து முடிச்சுட்டேன். கடவுளுடைய வார்த்தை தான் நம்ம பலப்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும், விடுதலையாக்க முடியும். எனவே கடவுளை மட்டும் நாம் பிடித்து கொண்டால் கடவுள் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், கடவுள் நமக்கு வாழ்வு தருகின்றவர், கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடியவர், கடவுள் நமக்கு அடைக்கலம் தரக்கூடியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நமக்கு பாதுகாப்பையும் பலனையும் அடைக்கலத்தையும் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படிப்பட்ட இருதயத்தோடு வர வேண்டும்? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வர வேண்டும். எனவே தான் இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த ஆண்டை துவங்கும் பொழுது எத்தனையோ பேர் உயிரோடு இருந்தார்கள். இந்த ஆண்டின் நடுவிலே எத்தனையோ பேர் உயிர் எழுந்து போனார்கள். இந்த ஆண்டின் முடிவிலே பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே இழப்புகள், நம்முடைய குடும்பங்களிலே பொருளாதார அளவிலே சரிவுகள், பல கேள்விகளோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது. கர்த்தரிடத்திலே நன்றியறதலோடு ஓடி வாருங்கள். ஆண்டவர் தான் எனக்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்யுங்கள். எனவே தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நன்றி என்கின்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் என்ன? எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நாம் நன்றியோடு வர வேண்டும். கர்த்தர் தந்திருக்கின்ற அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறபடியால் உண்மையான கர்த்தர் என்று அவரை புரிந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மறுமொழியாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அண்ட் சிசரோ என்றவர் சொன்னார், த கிரேட்டஸ்ட் வர்ச்சியூ என்பது நன்றி செலுத்துதல். and the parent of all the virtues is thanksgiving. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆண்டை நாம் முடிவு செய்கின்றோம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் உறுதியோடு பாடுகின்ற வண்ணமாக, ஆம் கர்த்தாவே, உன்னதமானவராக இருக்கின்ற கடவுளை, சர்வ வல்லவராக இருக்கின்ற எங்களுடைய கடவுளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களை நீர் போஷித்தீர், பராமரித்தீர், பாதுகாத்தீர், ரட்சித்தீர், விடுவித்தீர். உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ளாக எங்களை நீர் சேர்த்து கொண்டீர். எங்களுக்கு உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நீர் கொடுத்தீர். உம்முடைய அடைக்கலத்தை நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. என்றும் எங்களை கைவிடாமல் காக்கின்ற தேவன் நீர் எங்களை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீர் சுவாமி. அந்த தயவுக்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, மீது நாங்கள் தாகம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, மீது நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களை காக்கின்ற தெய்வமாக நீர் இருக்கிறீர். எங்களுக்கு எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும், எதிரிகள் எங்களை சுற்றி இருந்தாலும், கண்களுக்கு தென்பட்டாலும் கண்களுக்கு தென்படாமல் போனாலும் இருக்கக்கூடிய எதிரிகள் இருந்தாலும் நீர் எங்களை விடுவிக்க வல்லவர். அதை புரிந்து கொண்டு உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது இம்மட்டுமாக நீர் எங்களை காத்து வந்திருக்கிறீர். சுகபத்திரமாக எங்களை வைத்திருக்கிறீர். எந்த கொள்ள நோய் வந்து எங்களை வாரிக்கொண்டு போக வேண்டும் என்று யோசித்திருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை போட்டு வாழ்ந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் சரிந்து போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு எங்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்தி இம்மட்டுமாக ஜீவனை கொடுத்து வழி நடத்திருக்கிறீர். இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். உமக்கு நாங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கின்றோம் சுவாமி. நாங்கள் நன்றி நன்றி என்ற துதி
செலுத்தினாலும், துதி பீடங்களை கட்டினாலும், துதி பலிகளை படைத்தாலும் ஆண்டவரே அது போதாது. அந்த அளவிற்கு நாங்கள் நன்மைகளை இந்த ஆண்டிலே கண்டிருக்கிறோம். இதற்காக நன்றி. தனிப்பட்ட நபர்களாக, குடும்பங்களாக, சமுதாயத்தின் பிள்ளைகளாக, திருச்சபையின் மக்களாக இந்த நாளிலே நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை இம்மட்டுமாக வாழ செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த உயிரை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இதிலே நீர் எங்களுக்கு என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த பிரகாரமாக தொடர்ந்து நாங்கள் நடக்கவும், புதிய ஆண்டை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்ற வேளையிலே அந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை மட்டும்தான் நோக்கி நேர் உங்களுடைய வாழ்வின் நங்கூரமாக இருக்கிறீர் என்று சொல்லி உன் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் நடக்க நிற்கிற தாரும். விசேஷமாய் இந்த ஆண்டிலே எங்களை விட்டு மறைந்து சென்ற ஒவ்வொரு எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எதிர்பாராத இழப்புகள் அநேகம் இந்த ஆண்டிலே சந்தித்தோம் கர்த்தாவே. எங்கள் நாட்டின் சூழ்நிலைகள் நமக்கு தெரியுமாப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமைக்கு இப்பொழுதே ஒரு முற்றுப்புள்ளியை தாரும். சோர்ந்து போய் இருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தும். உடைய வார்த்தையால் தேற்றி பலப்படுத்தும் சுவாமி. புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது புதிய நம்பிக்கையோடு உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து பிரவேசிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். அப்படி செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம். புதிய ஆண்டிலே எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இன்னுமாக கண்டு ஆண்டவர் நல்லவர் வல்லவர் நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி உம்மை நாங்கள் பறைசாற்றுகின்ற பிள்ளைகளாக வாழவும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். என் பேசும் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். தாவீதுக்காரனோடு இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டரும் வழிநடத்தலும் சந்தோஷம் சமாதானமாய்க்கும் பலனும் ஆற்றலும் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் வைத்து பாதுகாத்து பராமரித்து காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். முழு மனதோடு இந்த ஆண்டை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்தி நன்றி அறிதலோடு புதிய ஆண்டுக்குள்ளாகவும் பிரவேசிக்க கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.